வெல்கம் டு அரமா ஏஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ரஷ் த்ரூ சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பன் மார்க்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் வை கார்பன் மார்க்கெட் நிறைய நியூஸ்ல இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் டாப் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட COP 29ல கார்பன் மார்க்கெட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல் ஆப்ரேஷனலைசேஷனுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் டாப் நியூஸ். அது மட்டும் இல்லாமல் கார்பன் மார்க்கெட் வேணும், அது எப்படி கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது, இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருந்திருக்கும் இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ல. அடுத்து இந்தியன் கான்டெக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள கார்பன் மார்க்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசியிருந்திருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒன் இம்பார்ட்டன்ட் செக்டார் கான்ட்ரிபியூட்டிங் டு கிளைமேட் சேஞ்ச், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் கார்பன் மார்க்கெட் வேணும்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்பன் மார்க்கெட் நிறைய கான்டெக்ட்ல நியூஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கார்பன் மார்க்கெட். ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் நான் இப்போ ஏபின்னு கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஸோ ஏபி கண்ட்ரியாகவும் இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? 2 என்டிட்டி இருக்கிறாங்க ஏபின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காவோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காவோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, இவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இதுவாக இருந்துகிட்டு இருக்கு, இவங்க எக்கனாமி நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ கார்பனை எமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எமிஷன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ எமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எமிஷன் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கும் 1000, பிக்கும் 1000. ஓகேங்களா? டெக்னிக்கலி வேற வேறையா இருந்திருக்கும், ஸ்கேல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 1000 எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, பயங்கரமா எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுது, நிறைய டெக்னாலஜிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபினான்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்த எமிஷனை விட கம்மியான எமிஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் எமிஷன் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா, ஏக்கு 700 கொடுத்ததை விட 300 யூனிட் கம்மியா எமிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பியால பர்ஃபார்ம் பண்ண முடியல, அது ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குது, பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கு, கொடுத்ததை விட அதிகமா எமிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏக்கு ரிசர்வ்ல அதோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, இன்னும் 300 யூனிட்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் அது. பட் பிக்கு என்ன இருக்கு, அது லோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, கொடுத்ததை விட அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? ஸோ இங்க கார்பன் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை சர்டிபிகேட்டா மாத்துவாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா எமிஷன் ரைட்ஸை கிரெடிட் அவங்க என்ன பண்றாங்க, சர்டிபிகேட்டா மாத்துவாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க எக்ஸ்ட்ரா எமிட் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிபிகேட்டை காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சர்டிபிகேட்டை காசு கொடுத்து வாங்குவோம். அது என்ன சர்டிபிகேட், கார்பனை கம்மியா எமிட் பண்ணதுக்காக கொடுத்த சர்டிபிகேட். ஓகேங்களா? ஸோ கார்பனை வித்து கார்பனை வாங்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது பாத்தீங்களா, இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் கார்பன் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம எமிஷன் ரைட்ஸ்னு சும்மா பேசணும் பாத்தீங்களா. ஸோ எமிஷன் ரைட்ஸுக்கு ஆக்சுவலா என்ன பேரு அப்படின்னா, கார்பன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. கார்பன் கிரெடிட் ஆர் கார்பன் அலவன்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில கான்டெக்ட்ஸ்ல. இதெல்லாமே ஒரே இதுதான். ஓகேங்களா? இதுதான் கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, ஸோ அடுத்து இந்த நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். COP 29ல என்ன இருந்திருக்கு, ஃபுல் ஆப்ரேஷனலைசேஷன் சொல்லி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல COPல பேசுறப்போ சரி, நியூஸ்ல பேசுறப்போ சரி, அதிகமா கார்பன் மார்க்கெட்னு சொன்னதை விட ஆர்டிகல் 6ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 6 ஆஃப் வாட் அப்படின்னா, இட் இஸ் ஆர்டிகல் 6 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்டோட 6வது ஆர்டிகல் எதை பத்தி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, கார்பன் மார்க்கெட். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஆர்டிகல் 6 கார்பன் மார்க்கெட்டை பத்தி மட்டும் டீல் பண்ணல, இது எதை பத்தியும் டீல் பண்ணுதுன்னா, நான் மார்க்கெட் பேஸ்ட் அப்ரோச்சஸ். ஓகேங்களா? ஆர்டிகல் 6.8 எதை பத்தி டீல் பண்ணிட்டு இருக்கு, நான் மார்க்கெட். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்டோட ஆர்டிகல் 6க்கு கீழே தான் கார்பன் மார்க்கெட்டும் வருது, நான் மார்க்கெட் பேஸ்ட் அப்ரோச்சஸும் வருது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த ஒரு 3 கிளாஸ் நியூஸ்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஒன்னு 6.2, 6.4, 6.8. வாட் 6.2 அப்படின்னா, இப்போ நம்மளும் பூட்டானும் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், அதை பத்தி 6.2ல பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம
நேஷனல் லெவல்ல இந்த கார்பன் மார்க்கெட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாடியை கிரியேட் பண்ணுங்க, பாடி வேணும்னு சொல்லி ஆர்டிகல் 6.2 கேட்டிருக்கும். ஓகேங்களா, சொல்லியிருக்கும். அடுத்து ஆர்டிகல் 6.4, இது வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற வரலாம். அதை பற்றி பேசினது தான் என்னது, ஆர்டிகல் 6.4. ஆர்டிகல் 6.8 என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கார்பனை கமாடிட்டியாக மாற்றிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு கார்பனை காசு கொடுத்து வாங்குவேன், காசுக்காக விற்பேன், அது மட்டும் இல்லாமல் அஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் வேணும், டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், கிராண்ட்ஸாக கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது மற்ற ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மிட்டிகேஷனுக்காக, அதெல்லாம் என்னது நான் மார்க்கெட் பேஸ்ட் அப்ரோச்சஸ். இது ரெண்டுமே இதில் தான் இருக்குது, ஆர்டிகல் 6க்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவல்யூஷனை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, எப்படி இவால்வ் ஆச்சு, எந்த வருஷம் வருது அப்படின்னா இட் இஸ் 1997. 1997 வந்து கியோட்டோ ப்ரோட்டோகால் வந்திருக்கும். ஓகேங்களா, COP3 ஆஃப் UNFCCC கியோட்டோ ப்ரோட்டோகால். கியோட்டோ ப்ரோட்டோகால் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பனை கமாடிட்டியாக மாற்றுது. கார்பனை கமாடிட்டி, வாட் இஸ் கமாடிட்டி, நம்ம எந்த ஒரு பொருளை வந்து விற்று வாங்கிக்க முடியுமோ அதுக்கு பேர் என்னது, கமாடிட்டி. நம்ம என்ன பண்ணுறோம், கார்பனை விற்கிறோம், கார்பனை வாங்குறோம். ஸோ கார்பனை கமாடிட்டியாக மாற்றின ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் எது அப்படின்னா COP3 ஆஃப் UNFCCC கியோட்டோ ப்ரோட்டோகால். ஓகேங்களா, ஸோ இங்கே பண்ணிருப்பாங்க இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ கியோட்டோ ப்ரோட்டோகால் யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது பெருசாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் மொத்த பர்டன் யார் மேலே இருக்குது, டெவலப்டு மேலே இருக்குது. ஸோ பெருசாக சக்ஸஸ் ரேட் இதில் இருந்திருக்காது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேசியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு எங்கே வந்து திருப்பி வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பாரிஸ், அதாவது COP21. COP21 ஆஃப் UNFCCC பாரிஸில் நடந்திருக்கும். அதில் என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்டிகல் 6ல பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் காமர்த்தி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாரிஸில் நிறைய பேசினாங்க, எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, லாஸ் அண்ட் டேமேஜ், அடாப்டேஷன், குளோபல் ஸ்டாக்டெக்கு நிறைய இருந்துச்சு. எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு எக்ஸப்ட் கார்பன் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இப்போ பாக்குவில் COP29 கார்பன் மார்க்கெட்டை ஆப்ரேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சொன்ன எல்லா எலமெண்ட்ஸுமே என்ன இருந்துச்சு, ஆப்ரேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் என்னென்னலாம் வேணும்னு கேட்டிருந்தோமோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அதுக்குன்னு ஒரு பாடி வந்துருச்சு, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனிங் மெக்கானிசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்தியன் கார்பன் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே, அடுத்தடுத்து அப்டேட்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து வரப்போகிறது இந்தியன் கார்பன் மார்க்கெட். ஸோ ரொம்ப முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஏன்னா 30 வருஷமா பேசுறாங்க 1997 இந்தியா என்ன சொல்லியிருக்கோம், நீ வருதுன்னு சொல்றது வர்ற மாதிரிலாம் நான் என்ன பண்ண போறேன், ஏன் கண்ட்ரிக்குள்ள கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு 2023 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த வருஷம் அது கொஸ்டினா வந்திருக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ்ல கூட. ஓகேங்களா, ஸோ இந்தியன் இதுக்குள்ள கார்பன் மார்க்கெட்டை கொண்டு வர போறேன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்தியன் கார்பன் மார்க்கெட். ஓகே, ஸோ இந்தியன் கார்பன் மார்க்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டக்குன்னு என்ன நினைப்போம் அப்படின்னா இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் நினைச்சிருவோம், ஆர் ரினியூபிள்ஸ் கூட போவோம் இல்லையா. இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகேங்களா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் என்ன பண்ணுறாங்க, ஓவர்சீ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏன் இடத்துல ஏற்ற படிப்போம். ஓகேங்களா, ஸோ இந்தியன் கார்பன் மார்க்கெட்டை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க 2022. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா இந்தியன் கார்பன் மார்க்கெட்டை கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன கிரெடிட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ எமிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி யார் டிசைட் பண்ண போறாங்க, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி டிசைட் பண்ண போறாங்க. லைக் அவங்க தான் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க டு சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், இப்படிதான் சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எவ்வளோ ரைட்ஸ் இருக்கு, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ரோல் அதிகமாக தான் இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு அடுத்த இது கொடுத்துருப்பாங்க, சேர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் எப்படி இருந்திருக்கும், அடுத்த வைஸ் சேரா இருந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நம்மளோட மெக்கானிசம் கீழே கார்பன் மார்க்கெட் கீழே 2 இருக்கு, காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம், ஆஃப்செட் மெக்கானிசம்னு சொல்லி 2 இருக்கு. வாட் இஸ் காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை டெஸ்டினேட் பண்ணிடுவாங்க, நீங்களாம் கண்டிப்பாக என்ன பண்ணியே ஆகணும், எமிஷன்ஸை கம்மி பண்ணியே ஆகணும், உங்களுக்கு இவ்வளோதான் ரைட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஆப்ளிகேஷன் வச்சுருக்காங்களோ, யார் யாருக்கெல்லாம் மேண்டேஷன் இருக்கோ அவங்களுக்கு பேர் தான், அவங்க தான் இதுக்கு கீழே வருவாங்க. அவங்களுக்கு பேர் ஆப்ளிகேட்டட் என்டிட்டிஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக பண்ணணும். அவங்க என்ன பண்ணி ஆகணும், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை
ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ யாரெல்லாம் சொன்ன மாதிரி எமிஷனை ரெடியூஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற ஸ்கீமுக்கு பேர் தான் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீம் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம். அடுத்து ஆஃப்செட் மெக்கானிசம். ஸோ ஆஃப்செட்னா என்னன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆப்ளிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணலாம்னா, ப்ரோ என்வரான்மெண்டலா பிஹேவ் பண்றப்ப அவங்க என்ன பண்ணலாம், நான் என்ன பண்றேன், இவ்வளோ எமிஷன்ஸை கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஆஃப்செட் மெக்கானிசம். ஆப்ளிகேஷன் கிடையாது, வாலண்டரியா போய் ரெஜிஸ்டர் பண்ணி சொன்னதா பண்ணாங்க, என்ன பண்ணுவாங்க, கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு ஆஃப்செட் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இங்க இன்னொரு வார்த்தை இருக்கும், கார்பன் ஆஃப்செட், கார்பன் கிரெடிட்னு 2 வார்த்தை பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கண்ட்ரியோ ஒரு கம்பெனியோ வந்து எவ்வளவு எமிட் பண்ணிக்கலாம், எமிஷன் ரைட்ஸ் என்னங்கிறதா ரெண்டுமே. ஓகேங்களா? ஒரு லார்ஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆஃப்செட் நம்ம எங்க பேசுவோம் அப்படின்னா, வாலண்டரியா பண்ற இடத்துல கார்பன் ஆஃப்செட் அப்படின்னும், மேண்டட்டரியா இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம கார்பன் கிரெடிட்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 டன். ஒரு கார்பன் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு 1 டன் ஆஃப் CO2. ஓகேங்களா? 1 டன், 1000 கிலோகிராம், 1 மெட்ரிக் டன் எல்லாமே ஒரே கான்டெக்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்து ஏன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சினா, இந்தியாவுக்கு மேலே ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமுக்கு பேரு பெர்ஃபார்ம் அச்சீவ் அண்ட் ட்ரேட், பேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, எனர்ஜி எஃபிஷியன்சி. யாரெல்லாம் எனர்ஜியை கம்மியா யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க. அதை என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எனர்ஜியை கம்மி பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க அச்சீவ் பண்ண என்ன பண்ணுவேன், சர்டிஃபிகேட் தருவேன், நீங்க அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அதான் பேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீம்ல வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே CCTSக்கு மாத்திட்டாங்க, கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ பேட்ல இருந்து அப்படி என்ன CCTSக்கு போறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸ் எங்க தான் இருந்துச்சு, BKIT, பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சில இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இதே என்ன பண்ணிட்டாங்க, CCTSயும் அதுக்கு கீழே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியலா நம்ம என்ன பண்ணல, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. இனிஷியலா யாரு மட்டும்தான் இருக்காங்க, 9 எனர்ஜி இன்டென்சிவ் செக்டார்ஸ் மட்டும் தான் நம்ம கவர் பண்றோம். அந்த 9 பேர் தான் இவங்க. ஓகேங்களா? இந்த 9 பேருக்கு மட்டும்தான் கரண்டா என்ன இருக்கு, CCTSக்கு கீழே காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம் கீழே பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? மற்றவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆஃப்செட் மெக்கானிசம் கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்தியன் கார்பன் மார்க்கெட் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் இந்தியன் கார்பன் மார்க்கெட் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி அது என்னது, நம்மளா வாலண்டரியா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நபார்டு என்ன பண்ணிருக்காங்க, நபார்டு, ICAR, அப்புறம் ஒரு சில ஸ்டேட் யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்துட்டு வெரான்னு சொல்லிட்டு ஒரு கார்பன் கிரெடிட் வெரிஃபையர் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த வெரிஃபை பண்ணி இவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்யூலாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே அதுதான், கோல்ட் ஸ்டாண்டர்டும் வந்துட்டு ஒரு கார்பன் கிரெடிட் வெரிஃபையர் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாலண்டரி கார்பன் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்றோம் அப்படின்னா இங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நபார்டு போயிட்டு இந்தியாவை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கார்பன் ஃபார்மிங் ப்ராக்டிஸ் பண்றோம்னு வைங்க, CO2 அதிகமாக அப்சார்ப் பண்ணி எமிஷன்லாம் கம்மி பண்ணணும், நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இவங்க நம்ம ஃபார்மை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியா மொத்தமும் இது பண்ணோம் அப்படின்னா 4.7 மில்லியன் கார்பன் கிரெடிட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஆனுவலா கிரியேட் பண்ண முடியும். இதுல 2 இருக்கு, அடிஷ்னாலிட்டி, பெர்மனன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. வாட் இஸ் அடிஷ்னாலிட்டினா, நான் இனிமேல் வந்துட்டு பண்ண போறேன், நான் ஆல்ரெடி வந்துட்டு கார்பன் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? பட் அதுக்கு தரமாட்டாங்க, நான் இனிமேல் என்ன எக்ஸ்ட்ராவா பண்ண போறேன், ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறனோ அதுக்கு தான் கிரெடிட் கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, CO2 எமிஷன்ஸை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இனிமேல் நான் பண்றதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ஸோ இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண போற ஒவ்வொரு அடிஷ்னல் ஆக்டிவிட்டிக்கும் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு அடிஷ்னாலிட்டி. பெர்மனன்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம்ல எனக்கு என்ன நடக்க போகுது, லாங் டேர்ம்ல அது கண்டினியூ ஆகிறப்ப என்னென்ன இம்பாக்ட்ஸை கிரியேட் பண்ண போதோ அதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் என்னது, பெர்மனன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அக்ரி கார்பன் மார்க்கெட்டுக்கு கீழே இந்த 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஓவர் வியூ ஆஃப் இன்டர்நேஷனல் கார்பன் மார்க்கெட், இந்தியன் கார்பன் மார்க்கெட் அண்ட் கார்பன் மார்க்கெட் அக்ரியில எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? தேங்க்யூ.